Everyone, welcome to Max Learning Fun. இன்னைக்கு நாம காம்படிஷன் ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ காம்படிஷன்னா என்ன? அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரீகேப் பார்ப்போம். நம்ம இந்த லெசனில் பாப்புலேஷன் க்ரோத்ஸ் பற்றி பார்த்தோம், பாப்புலேஷன் க்ரோத் ரேட்ஸ் பற்றியும் பார்த்தோம், லைஃப் ஹிஸ்ட்ரி வேரியேஷன் பார்த்தோம், அப்புறம் பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன்ஸ் பற்றியும் பார்த்தோம். ரெண்டு எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது அது பற்றியும் பார்த்தோம். இன்ட்ராக்ஷனில் நம்ம பெனிஃபிஷியல்னால் என்ன, டென்ட்ரிமெண்டல்னால் என்ன, நியூட்ரல்னால் என்ன, இதை பற்றிலாம் பார்த்தோம். இப்போது நம்ம பார்க்க போகிற அடுத்த டாபிக் காம்படிஷன். பேராசிட்டிசம் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். இப்போ காம்படிஷன்னா என்ன? இது க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ் நடுவில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது உண்மை கிடையாது. மொத்தமாக இதை இன்னொன்று டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா நம்ம டார்வினோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும். டார்வின் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்க்கும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் பற்றி அவர் பேசினார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்டர்ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் இஸ் அ பொட்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் ஆர்கானிக் எவல்யூஷன் இப்படின்னு அவர் சொல்லி அவரே கன்வின்ஸ் தான் பண்ணிக்கினாரே தவிர அவரும் அதை பற்றி உண்மைன்னு சொல்லலை. அவர் கன்வின்ஸ் பண்ணிக்கினார். ஏன்னா அவர் பேசுனது முக்கியமாக எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். ஸோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டும் அதோட சர்வைவல் எக்ஸிஸ்டன்ஸ்க்கும் அதை பற்றி பேசினவர் இன்டர்ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் பற்றி பேசிட்டு அதுதான் பொட்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் ஆர்கானிக் எவல்யூஷன் சொன்னார். ஆனால் யார் சொன்ன க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ் மட்டும் ரிசோர்ஸ்க்கு சண்டை போடும்ன்ட்டு? இப்போ நம்ம கீழே பார்க்க போகிற இந்த ஒரு இன்சிடெண்ட் ஒரு குட் எக்ஸாம்பிள். அதாச்சும் ரெண்டு ஸ்பீஷீஸ் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ் மட்டும் சண்டை போடணும்னு இல்லை, இல்லாதது கூட சண்டை போடும். இங்கே ஃப்ளெமிங்கோஸ் அண்ட் தி லோக்கல் ஃபிஷ் ஃபைட் ஃபார் தி காமன் ஃபுட் ஜூப்ளாங்டன். ஸ்பீஷீஸ் ஏ என்னது? ஃப்ளெமிங்கோஸ். இல்லைனா லோக்கல் ஃபிஷ். ஃபுட் என்னது? ஜூப்ளாங்டன். ஜூப்ளாங்டன் தான் காமன் ஃபுட்டு. இந்த ஃப்ளெமிங்கோஸ் லோக்கல் ஃபிஷ் இந்த ஃபுட் ஜூப்ளாங்டனுக்காக சண்டை போடுது. ஸோ இங்கே ஃப்ளெமிங்கோஸ் என்னது? ஏவ்ஸ். லோக்கல் ஃபிஷ்ஷஸ் பைசஸ். ஃபிஷ்ஷஸ் இது பேர்ட்ஸ். அப்போது இது ரெண்டு காமனா? இல்லை. இன்டர்ஃபெரன்ஸ் காம்படிஷனில் ஃபீடிங் எஃபிஷியன்சி ஒருத்தவங்களோட இன்ஹிபிட்ரி ப்ரெசன்ஸாக கூட மாறலாம். அதாச்சும் இப்போ கோட் எடுத்துப்போம், ஷீப் எடுத்துப்போம். இந்த இடத்துல புல் இருக்குது, ரெண்டுத்தையும் ஃபீட் பண்ண விட்டால் கோட் நிறைய சாப்பிடும். ஏன்னா அதோட ஃபீடிங் எஃபிஷியன்சி அதிகம். அதெல்லாம் கன்சிடர் பண்ணால் இன்டர்ஃபெரன்ஸ் காம்படிஷனில் பார்த்தா கோட்டுக்கு ப்ரௌசிங் எஃபிஷியன்சி அதிகம். இது என்ன பண்ணிடும்? இன்னொரு ஸ்பீஷீஸ்க்கு இன்ஹிபிட்ரி ப்ரெசன்ஸாக மாறி இன்டர்ஃபெரன்ஸ் காம்படிஷனை கொண்டு வரும். காம்படிஷனை இன்னும் நல்லா டிஃபைன் பண்ணால் ப்ராசஸ் இன் விச் ஃபிட்னஸ் ஆஃப் ஒன் ஸ்பீஷீஸ் இஸ் சிக்னிஃபிகண்ட்லி லோவர். ஃபிட்னஸ் என்னவா? ஒரு ஸ்பீஷீஸை விட கம்மியாக இருக்குது. அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆரில் நம்ம சொல்லலாம். ஆர்னா என்ன? இன்ட்ரின்சிக் க்ரோத் ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீஸ். வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் நம்ம அது கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம். இதை லேபரேட்டரி அப்ரோச்சாக பண்ணாங்க, லேபில் பண்ணி பார்த்தாங்க. காமனாக எல்லாருக்கும் கிடைச்ச ரிசல்ட் என்னென்னா, ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டட் காம்படிட்டிவ்லி. ரிசோர்ஸ் காம்படிட்டிவ்லி அதை லிமிட்டடாக தான் வைக்கிறோம். சுப்பீரியர் ஸ்பீஷீஸ் அதை டாமினேட் பண்ணி அந்த இன்ஃபீரியர் ஸ்பீஷீஸ், அதாவது அந்த கிரேசிங் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கிற ஸ்பீஷீஸை எலிமினேட் பண்ணிடும்ன்றாங்க. ஆனால் உண்மையாக பார்த்தா அதுக்கான எவிடன்ஸ் நேச்சரில் இப்போ வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல. ஸோ எலிமினேஷன் ஆஃப் இன்ஃபீரியர் ஸ்பீஷீஸ் மொத்தமாக உண்மை இல்லை. அதுக்கான எக்ஸாம்பிள் இந்த இன்சிடென்ட்ஸ் ஆஃப் கேலபாகோஸ் ஐலாண்ட்.
கேலபாகோஸ் ஐலாண்டில் என்ன நடக்குது? அபிங்டன்ட் டார்டாய்ஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுது. ஏன் இங்கே பார்த்தீங்கன்னா கேலபாகோஸ் ஐலாண்டில் இந்த அபிங்டன்ட் டார்டாய்ஸ் வந்து ஃப்ரீ லிவிங், அதுங்க தனியாக இந்த கிராஸை கிரேஸ் பண்ணிகிட்டு இருந்ததுங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா, சில காலம் கழித்து கோட்டெல்லாம் கொண்டு வந்தாங்க. கோட் வந்து விட்ட உடனே உங்களுக்கு தான் தெரியும்ல, கோட்டோட வேலையே புல்மேயிடுது. அது சாப்பிட்றன்ற பேரில் மொத்தமாக அது அப்சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு அபிங்டன் டார்டாய்ஸ்க்கு விட்டுது. ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும், அபிங்டன் டார்டாய்ஸோட கிரேசிங் ரேட் வந்து கம்மி. அது கம்மியாக தான், கொஞ்சம் ஸ்லோவாக தான் சாப்பிடும். அது என்ன ஆயிடுச்சு, நாள் போக போக அது எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு டியூ டு காம்படிஷன் பிட்வீன் கோட் அண்ட் அபிங்டன் டார்டாய்ஸ் ஃபார் கிராஸ். இதுக்கு பேர் காம்படிட்டிவ் ரிலீஸ்ன்றாங்க. இதுக்கு அர்த்தம் என்னதுன்னா, காம்படிஷன் இன் நேச்சர் கம்ஸ் ஃப்ரம் காம்படிட்டிவ் ரிலீஸ். இப்போ இந்த கோட்டுக்கும் அபிங்டன் டார்டாய்ஸ்க்கும் எதனால் காம்படிஷன் வந்ததா? அது ரெண்டுத்துக்கும் இந்த நேச்சுரல் காம்படிஷன் ஃபார் கிராஸ் வந்ததுனால வந்ததா. இன் ஸ்மால் ஜியாகிரபிக்கல் ஏரியா பிகாஸ் ஆஃப் காம்படிட்டிவ் சுப்பீரியர் ஸ்பீஷீஸ் வாட் ஹேப்பன்ஸ். இப்போ இதே ஒரு ஸ்மால் ஏரியாவில் சுப்பீரியர் ஸ்பீஷீஸ்னால் என்ன ஆகுது? இப்போது நம்ம அது ரிமூவ் பண்ண போகிறோம். காம்படிட்டிவ்லி சுப்பீரியர் ஸ்பீஷீஸை மைனாரிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகும். என்ன சொல்ல வராங்கன்னா, காம்படிட்டிவ்லி சுப்பீரியர் ஸ்பீஷீஸை எடுத்துட்டா மைனாரிட்டி ஸ்பீஷீஸ் ட்ரமாட்டிக்கலாக அதோட பாப்புலேஷனை என்ன பண்ணுமா, இன்க்ரீஸ் பண்ணுமா. அதுக்கான இன்சிடென்ட் தான் ஸ்காட்லாண்டில் நடந்தது. கார்னல் எலகண்ட் ஃபீல்டு இதை பண்ணவர் ராக்கி சீ கோஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட். போர்டில் கேட்டால் நம்ம எழுதணும். இன்சிடெண்ட் இப்படி கேட்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் ஃபார் காம்படிஷன் அதுனா கார்னல் எலகண்ட் ஃபீல்ட்ஸு எக்ஸ்பெரிமெண்ட் இன் ஸ்காட்லாண்ட். என்ன பண்ணுறாருன்னா, ராக்கி சீ கோஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்டில் பெலானஸ்னும் சால்தமலாஸ்னு இருக்கிற 2 பார்னாக்கல் ஸ்பீஷீஸில் பெலானஸ் வந்து சுப்பீரியர் ஸ்பீஷீஸ். அது இந்த சால்தமாலஸை அதோட ஏரியாவுக்கு வரவே விடாது. ஸோ என்ன ஆச்சுன்னா, இவங்க இந்த பெலானஸை ரிமூவ் பண்ண உடனே ஸ்மாலர் பர்னாக்கிள்ஸ் என்ன ஆயிடுச்சு, நல்லா க்ரோ ஆகிட்டு எக்ஸ்போனென்ஷியலாக அதுன்னா ட்ரமாட்டிக்கலி அதோட டிஸ்ட்ரிபியூஷனை அது இன்க்ரீஸ் பண்ணுச்சு. ஸோ இதான் அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். இன் ஜென்ரல் ஹெர்பிவோரஸ் அண்ட் பிளான்ஸ், இந்த ஹெர்பிவோரஸ் பிளான்ஸ் வந்து ப்ரிடேஷன்லாம் படித்தோம். எதுக்கு இங்கே ஏன் இங்கே வருதுன்னா, ஹெர்பிவோரஸ் பிளான்ட்ஸ் நம்ம அங்கே பார்த்தோம்ல, ப்ரே வந்து ப்ரெடேட்டர்ஸோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாகிடும். ப்ரே ரொம்ப ட்ரமாட்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆனால் அப்போ என்ன ஆகும்னு சொன்னோம், ப்ரேஸ்க்கு நடுவுலேயே காம்படிஷன் வரும்னு பார்த்தோம்ல. அப்போது அந்த பட்சத்தில் இந்த ப்ரேக்கு ஃபுட் என்னது, ரிசோர்ஸு பிளான்ட்டு தான் அந்த காம்படிஷனில் அஃபெக்ட் ஆகும் மோர் தேன் கார்னிவோர்ஸ். காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் இதை கொடுத்தது மிஸ்டர் காஸ். இவர் என்ன சொல்கிறாரு, க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ் சேம் சோர்ஸ்க்கு வந்து சண்டை போட்டால் அதால் கோஎக்ஸிஸ்ட் பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் இன்ஃபீரியர் ஒன் வந்து எலிமினேட் ஆகிடும்ன்றாங்க. ஆனால் இது உண்மையா? முடியாது. ரீசன்ட் ஸ்டடீஸ் அவங்க பண்ணி பார்க்குறாங்க ரியாலிட்டியில். இது இந்த கிராஸ் ஜென்ரலைசேஷன், இது சும்மா கொடுத்த இந்த ஜென்ரலைசேஷனை இது என்ன பண்ணுது, சப்போர்ட் பண்ணலை. They do not rule out occurrence of interspecific competition. Interspecific competition மொத்தமாக அது ரூல் அவுட் பண்ணிடாது. They point out species finding competition evolved mechanism. அப்போது இந்த காம்படிஷனை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுது, கோஎக்ஸிஸ்டன்ஸ் இந்த மெக்கானிசமாக அது கொண்டு வருது. கோஎக்ஸிஸ்டன்ஸ்னால் என்ன, எக்ஸிஸ்டன்ஸ்னால் உயிர் வாழுறது, கோனா ரெண்டுமே சேர்ந்து எப்படி உயிர் வாழுறது சண்டை இல்லாமல். இந்த இதுக்கு பேர் ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங். இல்லை என்ன ஆகுது, two species competing for same resource avoid competition by choosing feeding or different foraging pattern. அந்த சாப்பிட்ற நேரத்தை ஷெட்யூல் போட்டு சாப்பிடலாம். நீ இந்த டைம் போய் சாப்பிடு, இந்த டைம் போய் சாப்பிடுது. அப்போது நேர் பார்க்கவும் வேணாம், சண்டேயும் அப்போ வராதுல்ல. இதை யார் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்கன்னா மேக் ஆர்த்தர் அண்ட் வார்ப்ளர்ஸ். இல்லை மார்க் ஆர்த்தர், இவர் தான் அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு.
எந்த ஆர்கானிசம் வச்சு? வார்ப்ளர்ஸ். இவர் என்ன காட்டுறாரு? க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ் ஆஃப் வார்ப்ளர் லிவிங் இன் த சேம் ட்ரீ. வார்ப்ளர் வந்து அந்த ஆர்கானிசம் ஒரே மரத்தில் வளருது. அதில் காம்படிஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு அதுங்க என்ன பண்ண? கோ எக்ஸிஸ்ட் பண்ண. எப்படி? அதோட பிஹேவியரல் டிஃப்ரென்ஸு இது பேட்டர்னையும் ஃபோரேஜிங் ஆக்டிவிட்டியும் மாற்றிக்குதுங்க. இப்போது அந்த 5 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸும் மாற்றி நான் இந்த டைம் போகிறேன் அந்த மாதிரி இதுங்களோட பிஹேவியரையும் மாற்றிட்டு தே கோ எக்ஸிஸ்ட். ஸோ இதுதான் காம்படிஷன் பற்றி இந்த லெசனில் காம்படிஷன் சம்மந்தப்பட்டது இதுதான். பாராசிட்டிசம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் டு மேக்ஸ் லேர்னிங் ஃபன். அடுத்த வீடியோ பாராசிட்டிசமாக தான் இருக்கும். தேங்க்யூ.